ஓகே ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ரியாக்டில் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அதில் ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் காம்பவுண்ட். ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் காம்பவுண்ட் இருக்குது. ஒன்று கிளாஸ் காம்பவுண்ட், இன்னொன்று ஃபங்க்ஷன் காம்பவுண்ட். ஃபஸ்ட்டு கிளாஸ் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிளாஸ் காம்பவுண்ட் டாட் ஜேஎஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு ஸோ இப்போது காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஜேஎஸ்க்கு ஆர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஆர்ட் காம்பவுண்ட் இஸ் அ ஆர்ட் ஆஃப் ரியாக்ட் காம்பவுண்ட் ரியாக்ட் ஜேஎஸ். அண்ட் ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அப்படின்றதுனா ஸோ இதனால தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸோ இட் இஸ் a building block of React.js. ஓகே, ஸோ இப்போ React.jsல ஸோ பில்டிங் பிளாக்கை பிரிச்சுடுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த விஎஸ் கூட எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மேலே இருக்கிறது ஹெட்டர் செக்ஷன். ஸோ அப்போ அது ஹெட்டர் காம்பவுண்ட். இப்போ இந்த சைடில் இருக்கிறது ஸோ மெனுஸ் இல்லையா, ஸோ இப்போ மெனு காம்பவுண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் காம்பவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் பேஜ். ஸோ இப்போ இதை வந்துட்டு மெயின் காம்பவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ காம்பவுண்ட் நம்ம செக்ரிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இப்போது நான் மெயின் காம்பவுண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவேன்னா நான் டேரெக்டாக வந்து மெயின் காம்பவுண்ட்டில் அந்த கோடில் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ மற்ற இடத்துல நான் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா நான் மெயின் காம்பவுண்ட் எங்கன்னு சொல்லிட்டு அது தனியாக சர்ச் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகும். ஸோ இது ஒர்க் ஆகலை, ஸோ எதனா ப்ராப்ளம்னா இது அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக தான் நம்ம காம்பவுண்ட் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளாஸ் காம்பவுண்ட். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு நம்ம காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் ரியாக்டை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ கிளாஸ் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறதுனால கிளாஸ் கீவர்ட், நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்டோட நேம். ஸோ இந்த ஃபைலோட நேமே காம்பவுண்ட் நேமாக யூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் நம்ம கிளாஸ் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்டில் வந்து காம்பவுண்ட் அப்படின்றத நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது எக்ஸ்டர்ன்ஸ் காம்பவுண்ட். ஸோ இப்போ நீங்கள் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இம்போர்ட் ஆகிடுச்சா. ஸோ இது இம்போர்ட் ஆகணும், இல்லைனா அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்குள்ளே நம்ம ரெண்டர் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டர் மெத்தட் யூஸ் பண்ணால் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட்டை கிவன் அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுக்குள்ளே இருக்க HTML கோடை, அதாவது அந்த JSXை வந்து இது ப்ராசஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதேமாதிரி இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம ரெண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காம்பவுண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா React.jsல நீங்கள் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஆனால் கிளாஸ் காம்பவுண்ட் அப்படி கிடையாது. ஸோ நம்ம நார்மலாக ஜாவாவில் அது கிளாஸ் பார்த்துருப்போம் அந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த கிளாஸை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணுன்றதுக்காக ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம இங்கே ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரிட்டர்ன் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆப்வியஸாக. ஆனால் வந்துட்டு இந்த ரெண்டர் மெத்தட் எதுக்கு அப்படின்னா ஸோ இது உள்ளே இருக்க இதை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு அவுட்புட்டாக கொடுக்கறதுக்காக தான் இந்த ரெண்டர் காம்பவுண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ அதனால தான் இந்த ரெண்டர் மெத்தட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் உங்களோட JSX கோடை நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இட்ஸ் மீன்ஸ் HTML கோட். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு H1 டேகில் ஸோ H1 ஸோ இதில் வந்து திஸ் இஸ் ஸோ சிங்கிள் லைன்றதுனால ஸோ இது தேவையில்லை. ஸோ அதனால் சிங்கிள் லைனையும் போட்டுக்கலாம். ஸோ H1 திஸ் இஸ் கிளாஸ் காம்பவுண்ட். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ சேவ் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம இதை வந்து நம்ம இப்போ வேறு இடத்துல யூஸ் பண்ணணும்னா இங்கேருந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா வேறு ஒரு இடத்துல நான் அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்டோட நேம். இந்த காம்பவுண்ட் நேம் எதுனா இந்த கிளாஸ்க்கு அப்புறம் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் காம்பவுண்ட் நேம். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது ஒர்க் ஆக செக் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம app.jsல கால் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த லைனை கமெண்ட் பண்ணணுமோ அந்த லைனில் கர்சர் வச்சுட்டு ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த கொஷின் மார்க் இருக்கு இல்லையா அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இம்போர்ட்
கிளாஸ் காம்போனன்ட். ஸோ இங்கே ஷோ ஆகுதா? ஸோ டாட் கிளாஸ் காம்போனன்ட்குள்ளே கிளாஸ் காம்போனன்ட் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை தான் நீங்கள் ஒரு டேக் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ லெஸ்ஸர் தென் அதை போட்டு ஃப்ரண்ட் ஸ்லாஷ். ஸோ இது எதுக்காக போடுறோம் அப்படின்னா நான் இங்கேயே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ இதை நீங்கள் இப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் போடலாம். ஓகே, ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கிறதுனால ஸோ சிம்பிளாக இங்கே ஒரு ஸ்லாஷ் போட்டோன்னா இதை வந்து எண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக தான். ஸோ இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம மை வெப்சைட்குள்ளே இருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து npm ஸ்டார்ட் கொடுக்கலாம். இப்போ தான் வந்து ப்ராஜெக்ட் ரன் ஆகும். ஸோ இப்போ திரும்பி ரன் ஆகிடுச்சு. நமக்கு ஒரு வார்னிங் வருது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த ArJSன்றதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் யூஸ் பண்ணல அப்படின்றது வார்னிங். ஸோ அதை நம்ம ப்ராப்ளம் தான். இப்போ பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் இஸ் கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் காம்போனன்ட். ஓகே, ஸோ அகைன் நம்ம கிளிக் பண்ணி ஃபங்க்ஷன் காம்போனன்ட்க்கு ஒரு JS ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் JS. ஸோ இப்போ திரும்ப இங்கேயும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் இம்போர்ட் தான். ஓகே, ஸோ இம்போர்ட் React ஃப்ரம் React. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்ட், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம் நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ஃபைல் நேமே ஃபங்க்ஷன் நேமாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த மெத்தட் இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு ஃபங்க்ஷனாக தான் ஆக்ட் ஆகும். அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் மெத்தட் ப்ரெசன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ரிட்டர்ன். ஸோ நீங்கள் எதை ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன் காம்போனன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதே நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். அகெயின் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட், அதுக்கப்புறம் இந்த நேம் ஃபங்க்ஷன் காம்போனன்ட். ஓகே, சேவ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ இதில் கால் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு திரும்ப இங்கே வந்து நம்ம இதை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் ஃபங்க்ஷன் காம்போனன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் காம்போனன்ட் அந்த டேகை யூஸ் பண்ணி ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகிடும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு திஸ் இஸ் கிளாஸ் காம்போனன்ட், அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஃபங்க்ஷன் காம்போனன்ட் அந்த கிளாஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா இல்லை. ஸோ ஜஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கட் பண்ணி இங்கே முன்னாடி அதாவது ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி கொடுத்தோன்னா இப்படியே இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ சேவ் பண்ணாலே எனக்கு வந்து ரன் ஆகும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டை கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வேலை தான் நம்ம வந்துட்டு நான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.